Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹே கைஸ், நான் தான் உங்கள் கோடன் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, பிகம் எ சீட்ஸ் லெவல் ஸ்கில் தீஃப் சாப்டர் 5 to 10 தான் பார்க்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஓப்பனிங்கில் 5 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து பியங்காவோட கையை தட்டி விட்டுருப்பாங்க. அப்போ ஹீரோ கோவத்தில், எதுக்காக இங்கே வந்த? எங்களோட வகீம் ஃபேமிலி பவருக்காக தான் நீ கேர் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ ஒன்றும் என் ஃபியான்சியாக நடிக்க தேவையில்ல. அப்போ நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். அந்த டைமில் நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி பாய்சன் அஃபெக்ட் ஆகிருக்கும். அப்புறம் இந்த பட்லர் இறந்துருப்பாங்க. அது போக நம்ம ஹீரோ ஒரு ஃபெயிலியர்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே நம்ம ஹீரோவை வந்து ஒரு எக்கச்சக்கமான டிப்ரெஷனில் கொண்டு போயிருக்கு. அதில் தான் யாரையுமே நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருப்பான். அப்போ பியங்கா ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. ஏன்னா பியங்காவுக்கு ஒரு எமோஷன் இல்லைனால அவளுக்கு என்ன பேசணும், என்ன பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்போ ஹீரோ அந்த இடத்த விட்டு போகும்போது கதவை வெளியே வச்சு சாத்திட்டு போயிட்டா பியங்காவை. அப்புறம் பியங்கா என்ன நினச்சானா, எனக்கும் இங்கே வர்றதுக்கு விருப்பம் இல்லை, நான் ஒன்றும் விரும்பி வரல அப்படின்னு பியங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் மதிப்புக்குரிய மகளே, இது எல்லாமே ஹார்டன் ஃபேமிலிக்காக தான். நம்ம சர்வே ஆகணும்னா அந்த வகீம் ஃபேமிலி மேலே வந்து நம்ம மொத்தமாக வச்சுக்கணும். அவங்க மட்டும் இல்லைன்னா நம்ம மொத்தமாக அழிஞ்சு போயிடுவோம். அது போக நம்ம குடும்பத்தில் நீ மட்டும்தான் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்க. அந்த வகீம் ஃபேமிலி யங்கஸ்ட் சன்னை வின் பண்ணணும்னா அது ஒன்றால் மட்டும்தான் முடியும் மகளே. ஏன்னா பியங்கா, நம்மளோட மொத்த ஃபேமிலி, அதாவது இந்த மொத்த ஹார்ட்ஸ் ஃபேமிலி உன்னோட ஷோல்டரில் தான் இருக்குது. இந்த மொத்த விதியும் உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு வந்து அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்க. போக பியங்காவுக்கு என்ன தான் எமோஷன் இல்லாமல் இருந்தானோ அவனால் எது கரெக்டு எது தப்பு, யார் பொய் சொல்கிறா யார் உண்மை சொல்கிறா அது எல்லாமே பியங்காவுக்கு தெரியும்னு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா மனசில். இந்த கதையோட ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பியங்கா வந்து இந்த பொலிட்டிக்கல் மேரேஜ்னால தான் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து ஹீரோவை மேரேஜ் பண்ண ஒத்துக்கிட்டா. இல்லைனா அவள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பெசிமிஸ்ட் வாய் பேசுகிற ஒரு லூசர்கிட்ட அவள் வந்து வந்திருக்கவே மாட்டா அப்படின்னு வந்து இந்த கதையோட ஆத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நான் தான் வேணாம் சொல்லியிருக்கணும் அப்படின்னு பியங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பியங்காவுக்கும் இந்த மேரேஜ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ஆஹா உங்களை மாதிரி ஒரு மென்மையானவங்களுக்கு இவ்வளோ சூடான ஒரு டீயை கொடுத்துட்டாங்களே, உங்களுக்கு நாக்கு சுற்றுக்குன்னு நினைக்கிறேன். நான் அடுத்த தடவை மெயிட்டெல்லாம் சொல்லி வச்சிடுறேன், உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆற்றி உங்களுக்கு டீ தருவாங்க அப்படின்னு ஹீரோ வந்து ரொம்ப ஃபார்மலாக ரொம்ப நார்மலாக பேசுகிறானா. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி வானிலை ரொம்ப நல்லா இருக்கே, நம்ம வேணால் இந்த கார்டனில் ஒரு வாக் போயிட்டு வந்துடலாமா? ஏன்னா நீங்கள் இருக்கிற நார்த் சைடில் இந்த மாதிரி பூக்கள்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க, இங்கே எக்கச்சக்கமான பூக்கள் இருக்குது, நம்ம போகலாமா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ கேட்கும்போது, அப்போ பியங்காவும் ஓகே எந்திரிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஹராய்ட், நாங்கள் 2 பேரும் கார்டனில் இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழித்து குக்கீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க கார்டனுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ ஆர்டர் போடுறான்னா, ஹராய்டை வந்து புரிஞ்சிருச்சு சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருப்பீங்களே பியங்கா அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான். ஏன்னா நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது பியங்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுல்ல, அதனால் நம்ம நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பியங்கா சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்போ நம்ம ஹீரோ சொல்லிட்டு கார்டனுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனால் உன் சவுண்டை பார்த்தா நீ ஏதோ ஃபியான்ஸே மாதிரி பேசுகிற மாதிரி இல்லையே, ஏதோ ஒரு கமெண்டிங் ஆஃபீஸர் பேசுகிற மாதிரி இருக்கே அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா பியங்கா வந்து 5 மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹீரோ ரிஜெக்ட் பண்ணியிருப்பான். இந்த மாதிரி பொலிட்டிக்கல் மேரேஜ்னால தானே வந்திருப்பாங்க. அப்போ பியங்கா அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அப்போ பியங்கா நம்ம ஹீரோவை நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பியங்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் இன்னும் ஸ்டிஃபாக தான் இருக்கான், அது போக நம்ம முன்னாடி மீட் பண்ணும்போது அவன் கண் ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு, ஆனால் இப்போ பார்க்கும்போது அவன் ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக இருக்கானே, ஆனால் அவனுக்கு எப்படி தெரியும் எனக்கு இந்த குக்கீஸ் ரொம்ப பிடிக்கும்னு? அது போக அவனுக்கு எப்படியோ தெரிஞ்ச மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்கான், என்ன நடக்குது இங்கே அப்படின்னு பியங்கா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அது எல்லாமே வந்து பியங்கா வந்து ஒரு ரோபோ மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி பேசுனா நம்ம வந்து பார்க்குறதுக்கு போர் அடிச்சதான், அதான் நான் நார்மலாக பேசுகிறேன். அப்போ கார்டனுக்கு வந்ததுக்கு அடுத்து நம்ம ஹீரோ, ஆஹா இன்னும் ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படின்னு வந்து இயற்கையை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கானா. அப்போ பியங்கா, நீ நீ நிஜமா நீ நிஜமா காசு தானா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ அப்படின்னு பார்க்குறான். அப்போ ரொம்ப நேரமாக பியங்கா வந்து நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கதை நம்ம ஹீரோவும் பார்த்துட்டான். என்னைய பார்த்தா அவனுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கா அப்படின்னு ஹீரோ கொஞ்சம் வாய்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணோன்னே அவன் உடம்புல வந்து கில்லிங் இன்டென்ட் வந்துக்கிட்டு இருக்கு.
கில்லிங் இன்டென்ட்டா அப்படின்னு வந்து பிரியங்கா நோட்டீஸ் பண்ணி பார்க்குறாங்க. என்னை மன்னிச்சிருங்க அக்காஸ், நான் வந்து உங்களை அஃபெண்ட் பண்ணுறதுக்காக பேசலை அப்படின்னு சொல்லி உடனே பிரியங்கா வந்து தலை குனிஞ்சு மன்னிப்பு கேட்குறாங்க. ஐயோ, நான் ரொம்ப ஓவராக போயிட்டேனோ அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். என் மெமரிஸ் வச்சு பார்த்தா இந்த நேரத்தில் ஆக்சுவலாக பிரியங்கா இந்த மாதிரி ஆக்ட் பண்ண மாட்டாளே, என்னாச்சு? ஒருவேளை நான் தான் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கேனோ அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோட மெமரி வந்து எல்லாமே ஸ்கேட்டர்டாக இருக்குது. அது போக அது என்ன எக்ஸ்பிரஷன் இப்படி இருக்கு, இதுதான் அவளோட எக்ஸ்பிரஷனா, இப்படி தான் அவளுக்கு இருக்குமோ அப்படின்னு ஹீரோ அதையும் நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கான். பார்த்தா பிரியங்கா வந்து ஒரு சேடான டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபேஸ் வச்சுருக்காங்க. இதான் வந்து பிரியங்காவோட எமோஷன் சொல்கிறாங்க. இதே எமோஷன் தான் அன்னைக்கு நான் பார்த்தேன். எப்போ வந்து அவன் அந்த அண்டார்டிகா பாலான்ல வந்து இறந்து போனாலோ, அப்பயே அவன் மூஞ்சி இப்படி தான் இருந்துச்சு. இதே எமோஷன் தான் அவனுக்கு இருந்துச்சு. அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் இது எப்படியாச்சும் கொஞ்சம் ஸ்மூத்தா வந்து ப்ளே பண்ணி ஆகணும். அவளுக்கு எந்த டவுட்டும் இதுக்கு மேல வரக்கூடாது. அப்படின்னு ஹீரோ நெனச்சுக்கிட்டு, ஆ அது நீங்க இப்படி நெனச்சதுக்கு நான் உங்கள ப்ளேம் பண்ண முடியாது பிரியங்கா. ஏன்னா நான் வந்து இப்ப தான் வந்து ஃபார்மலா வந்து ஒரு கடவுளோட கான்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். அதனால கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ பிரியங்காட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ! அப்ப இவனோட பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆனதுக்கு இதான் காரணமா? அப்படின்னு பிரியங்கா நெனச்சுட்டு, கங்கிராட்ஸ் கஸ் உங்களுக்கு இந்த மாரி கடவுள் கான்ட்ராக்ட் கெடச்சிருக்குல, அதுக்கு ரொம்ப கங்கிராட்ஸ் அப்படின்னு வந்து பிரியங்கா சொல்லும்போது, அ அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, பிரியங்கா எனக்கு ஒரு ப்ரொபோசல் இருக்கு. நீ தான் அது செஞ்சாகணும்." அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றானா, "ப்ரொபோசலா? எதுக்கு? உங்களுக்கு தான் டிவைன் கான்ட்ராக்ட் கெடச்சிருக்கு. ஆ என்ட்ட என்ன ப்ரொபோஸ் பண்ண போறீங்க? அதாவது என்ட்ட என்ன விஷயம் வச்சிருக்கீங்க பேசுறதுக்கு?" அப்படின்னு பிரியங்கா யோசிக்கிறாங்க. ஒருவேளை நம்ம 2 பேரு என்கேஜ்மெண்ட்ட வந்து பிரேக் பண்ணணுமா? அப்படின்னு பிரியங்கா வந்து வெளிய பேசுறாங்களா? அ எதுக்கு திடீர்னு அதுக்குள்ள வர? நான் அத பத்தி எதுவுமே சொல்லவே இல்லையே! அப்படின்னு ஹீரோ வந்து கொஞ்சம் ஷாக் ஆயி பேசிக்கிட்டு இருக்கான். ஐ மீன் அ உனக்கு ஒரு வேளை என்னைய மாரி ஒரு ஆள் கிட்ட மேரேஜ் பண்ண பிடிக்கலன்னா, வேணான்னு விட்டுக்கோ. நான் அதுக்கெல்லாம் சொல்லல. உனக்கு புடிச்சிருந்தா என்னைய மேரேஜ் பண்ணு. இல்லன்னா கேன்சல் பண்ணிடு. அது உன் இஷ்டம். அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கானா? அப்போ பாத்தியா திரும்பி அவனுக்கு அவனே பேச ஆரம்பிச்சுட்டான். இப்படி தான் போன தடவையும் பண்ணிக்கிட்டு இருந்தான். இவன் மாறவே இல்ல. அது போக எனக்கு இந்த மாரி வகீம் ஃபேமிலிக்கு வரணும்னு முக்கியமும் கிடையாது. முக்கியமா இந்த மாரி எனக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டும் இல்லாம இருக்கான்ல, இவன் கூடலாம் வாழலாம் முடியாது. அப்படின்னு பிரியங்கா நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பிரியங்கா ஒரு மூச்சு எடுத்து விட்டுட்டு, "நான் தான் உங்களோட ஃபியான்சே கஸ். அதனால அது எதுவுமே மாறப் போறதில்ல." அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ இத கேட்டு நம்ம ஹீரோக்கு ப்ளஷ் ஆகுது. ஆமா, நான் இப்ப என்ன கேட்டேன்? நான் உண்மையா தான் கேட்டேனா? அப்படின்னு ஹீரோ வந்து அவனுக்கு அவனே பேசிக்கிட்டு இருக்கான். சரி, சரி. நான் மெயின் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். அது என்னன்னா, என்னோட புது பவர வச்சு அப்ப நம்ம ஹீரோ இழுக்குறானா? அப்படியா? அப்பன்னு வந்து பிரியங்கா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, ஹீரோ என்ன சொல்றான்னா, ஆமா, எனக்கு உன்னோட ஸ்னோ டால் கர்ஸ யூஸ் பண்ணும் போல இருக்குன்னு சொல்லி, நம்ம ஹீரோ அவனோட கைய நீட்டி, அதுல அவனோட ஆராவ இன்ஃப்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அ எல்லார்னாலயும் வந்து என்னோட கர்ஸை நீக்க முடியலன்னு சொன்னாங்க. பெரிய பெரிய ஆள்னாலயும் முடியலன்னு சொன்னாங்க. ஆனா, இவனுக்கு எதுக்கு என் கர்ஸ் தேவைப்படுது? அப்படின்னு பிரியங்கா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. "நீ என்ன நெனச்சுக்கிட்டு இருக்க? உன்னால வந்து என் கர்ஸ எடுத்து உன் உடம்புல போடப் போறியா?" அப்படின்னு வந்து பிரியங்கா கேட்கும்போது, "ஆமா. அது எனக்கு தேவைப்படுது அந்த காசு." அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். "அது போக உனக்கு குடுக்கணும்னு தோணுச்சுன்னா குடு. அதுக்கு பதிலா நான் உனக்கு வேற ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து கிராண்ட் பண்றேன்." அப்படியா? அப்ப வந்து என்கேஜ்மெண்ட்ட பிரேக் பண்ணலாமா? அப்படின்னு திரும்பி பிரியங்கா அதே லைன்ல வந்துர்றாங்களா? அப்ப பிரியங்கா என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒருவேள இந்த மாரி அவன் எமோஷன் இல்லாம இருந்தா அவனுக்கு அட்வான்டேஜா இருக்கும் போல. ஏன்னா, அவன் தான் வந்து வகீம் ஃபேமிலில இருக்க ஒரு ஃபெயிலியரு. அப்போ அவனுக்கு இந்த எபிலிட்டி அதாவது எபிலிட்டின்னு சொல்றத விட இது ஒரு கர்ஸு. இது இருந்துச்சுன்னா மத்த ரிலேட்டிவ்ஸ் என்ன பேசினாலும் அதுலேருந்து அவன் அமைதியா இருப்பான்ல. எதுலயுமே வந்து அவன் டென்ஷன் ஆக தேவையில்லல்ல. ஒருவேள அதுவுக்காக தான் அவனோட மொத்த எமோஷன் எரஸ் பண்றதுக்காக தான் அவன் இப்படி கேட்குறானோ! அப்படின்னு பிரியங்காவோட ஐடியாலஜி. பிரியங்கா வந்து ஹீரோவ பார்த்துக்கிட்டு இருக்கான். ஓ! ஒருவேள இவன் மொத்தமா பைத்தியமாயிட்டான் ஆயிட்டான் போல. அதான் இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கான் கேர்ஸ கூட. எவனாச்சும் வந்து கேர்ஸ வந்து எனக்கு குடு நான் வச்சுக்கிறேன்னா கேட்பாய்ங்க. அப்படின்னு தான் பிரியங்கா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பிரியங்கா சின்ன வயசுல இருக்கும்போது, ஒரு சைக்கிக் இமேஜ் வந்து பிரியங்காட்ட என்ன சொல்றாங்கன்னா, எப்போ ஒரு பெர்சன் வந்து அவனோட மென்டல் லிமிட்டுக்கு ரீச் ஆகுறானோ, அப்போ அவனோட மைண்ட் பிரேக் ஆகும். அந்த மாரி ஆகும்போது, அவன் ஒண்ணு அவனோட வாழ்க்கைய முடிச்சுப்பான். அப்படி இல்லன்னா, அவனோட வாழ்க்கை அதாவது அவனோட ஆட்டிட்யூட் மொத்தமா மாறிரும். அவன் திடீர்னு ரொம்ப கைண்டா மாறுவான். அவனோட பர்சனாலிட்டி எல்லாமே மாறும். அந்த மாரி ஆச்சுன்னா, அப்போ அது ரொம்ப டேஞ்சரஸ். அந்த மாரி மூமெண்ட்ல, அந்த மாரி சிக்னல் அவங்களுக்கு போச்சுன்னா, அவங்க உடம்பு மொத்தமா கொலாப்ஸ் ஆகலாம். இல்லன்னா, அதுலேருந்து அவங்க தப்பிச்சு வந்தாங்கன்னா,
அப்போது அவங்க உனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது பியாங்கா. ஏன்னா உனக்கும் இப்போ எமோஷன்லெஸ்ஸாக தானே இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அது எப்படி, எந்த மாதிரி, ஏன் எமோஷன் இப்படி இருக்குது, அது எல்லாமே அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். உன்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஆள் வருவாங்க. அப்படி வந்தாங்கன்னா நீ அவங்கள விட்டுறாத பியாங்கா. அப்போனா அந்த ப்ரொஃபஸர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த செட் பியாங்கா வந்து ஹீரோட கையை பிடிக்கிறாங்க. ஹீரோ கையில் எக்கச்சக்கமான காயம் இருக்குது, அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காசு இது பரவாயில்ல, உன்னால் இது கண்டிப்பாக ஓவர் கம் பண்ணிட்டு வர முடியும் அப்படின்னு பியாங்கா வந்து நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ வந்து உன்னோட எமோஷன் இப்படி கண்ட்ரோல் பண்ண தேவையில்ல அப்படின்னு வேற சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குது, பிரியங்கா எதுக்கு என் கையை திடீர்னு பிடிச்சிருக்காங்க, அது போக அவன் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ பியங்கா என்ன சொல்கிறாங்கன்னா, சரி இப்போலேருந்து அதாவது எங்கள் அப்பாட்ட சொல்லிவிட்டு இனிமேல் உன் கூடயே பக்கத்துலேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு பியங்கா சொல்லும்போது, என்னது இது, ஏன் திடீர்னு இப்படி சடனாக ஒரு இது அப்படின்னு வந்து ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கானா. ஏன் அப்போ உனக்கு என்னை பிடிக்கலையா அப்படின்னு பியங்கா கேட்குறாங்க. நான் அப்படி சொல்லையே. அப்போனா பரவாயில்ல, அப்போ உனக்கு என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ண வேணாலும் நான் உன் கூட வந்து உட்காந்துக்கிறேன் அப்படின்னு பியங்கா சொல்கிறாங்களா. என்ன நடக்குது இங்கே, இவன் தப்பாக தான் நினச்சிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்காளா. சரி அப்போது என்னை மாதிரி ஒருத்தனை நீ அபாண்டன் பண்ண போறியா அப்படின்னு கேட்கும்போது, நான் அப்படிலாம் சொல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறானா. அப்படியா அப்படின்னு பியாங்கா வந்து அப்படியே ஹீரோ முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்களா. ஒருவேளை ஒருவேளை அவனோட கேர்ஸை வந்து அவள் வில்லிங்காக கொடுக்க விரும்பலைன்னா அப்போது என்னோடய ஸ்கில்லை வச்சு அது எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வில்லிங்கோடு இருக்குன்னா அதுக்கு எக்கச்சக்க ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், அது உடைக்கணும். அதான் நம்ம ஹீரோட ஸ்பெஷாலிட்டி. பிளாக்வுட் ஆக்டிவேட் ஆகட்டும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பிளாக்வுட் ஆக்டிவேட் ஆகுது. அது பியங்காட்ட என்ன கேர்ஸ் இருக்குன்னு ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இந்த கண்டிஷனை அன்லாக் பண்ணணும்னா அப்படின்னு சொல்லும்போது 2 பூட்டு வருது. நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறேன், என்னது அப்படின்னு. ஃபஸ்ட்டு கண்டிஷன் பியாங்காவோட ஃப்ரெண்டாக மாறணும் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வருது. ஒரு டபுள் பிளாக்கா, அது கொஞ்சம் கஷ்டம்தான். சரி என்ன வந்தாலும் இந்த மாதிரி கேஸ் வந்து அவள் பிறக்கமாக வந்துச்சுல, அப்போ கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் தான் செய்யும் அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். எதனால இந்த மாதிரி டிஃபிகல்ட்டினா அவள் பிறக்கும்போது இந்த காசு வந்தனால அவள் உடம்புல இது ஒரு அங்கமாக மாறிடுச்சு. அதனால் இது எடுக்க கொஞ்சம் கஷ்டம்தான். அது போக அது என்ன அன்லாக் கண்டிஷன், அவள் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும். ஆக்சுவலாக நான் அவள் கூட ஃபியான்சியாவாக தானே இருக்கேன். ஒருவேளை பியாங்காக்கு எந்த எமோஷன் இல்லாதனால அவள் என் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் காமிக்காம இருக்கணும் அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த சைட் பியாங்கா அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அவளை வந்து அங்கே ஹார்டர் நாட்ஸுக்கு அனுப்புறதுக்கு எனக்கு கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது. ஏன்னா அவள் அங்கே போனான்னா அவள் கண்டிப்பாக அந்த ஒயிட் டீமனாக மாறிடுவாள். அவள் பக்கத்தில் இருந்தால் தான் அவளோட அந்த கேர்ஸை எப்படி அன்லாக் பண்ணணுன்னு எனக்கு ஒரு ஐடியாவும் வரும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை என்னால் அவளை அந்த ஒயிட் டீமனாக மாறுறதுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அப்போது அவளோட அந்த ஸ்னோ டாலோட எபிலிட்டி என்னால் அப்டைன் பண்ண முடியும். அப்போ நான் ஒரே கல்லில் 2 மாங்காய் மாதிரி. ஏன்னா பியாங்காவோட காசு எனர்ஜியும் எடுத்த மாதிரியாச்சு, அந்த எனர்ஜியை எனக்குள்ளே போட்டால் என்னோட எனர்ஜி ஏறின மாதிரியாச்சு. இதனால் பியாங்காவும் இறக்க மாட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அதனால் ஒரு பெஸ்ட் மூவ் என்னன்னா அவன் என்ன சொல்கிறாடோ அதை நான் கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ எல்லாத்தையும் ஒரு கேல்குலேஷன் போட்டுக்கிட்டு, ஓகே நீ இப்படி சொன்னனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது, என் ஃபியான்சியை பக்கத்துலேயே வச்சு பார்த்தா எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே பியாங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காளா. ஓ அப்படியா, அப்போ நான் போய் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன், நான் போய் எங்கள் அப்பாட்ட போய் உடனே போய் சொல்லிவிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு பியாங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ சரி அவள் போயிட்டு வர அளவு, அதாவது அவள் வரதுக்கு எப்படியோ ஒரு மாதம் ஆகும் இங்கேருந்து அங்கே போய் பர்மிஷன் கேட்குறதுக்கு. அதனால் என்னால் முடிஞ்ச அளவு எவ்வளோ மேஜிக் புக் படிக்க முடியுமோ அவ்வளோ நான் படித்து என்னை நான் ஸ்ட்ராங் ஆக்கணும். அப்போ நம்ம ஹீரோ ஒரு குறிக்கோளில் இருக்கான். கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம ஒன்று நினச்சா ஆண்டவன் ஒரு கோட்டை போடுறான் அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னென்னு பார்த்தா அடுத்த நாள் ப்ளூ பாயிண்ட் ஹால். ஆக்சுவலாக இது வந்து க்ரீன் பாயான் இருக்கும், டிரான்ஸ்லேஷன் வந்து இப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது, அதனால் இது ப்ளூ பாயிண்ட் ஹால்னே சொல்லுவோம். பார்த்தா ஒருத்தவங்க வந்து லக்கேஜ் இறக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்னென்ன நடக்குது இங்கே அப்படின்னு பார்க்குறான். பார்த்தா எக்கச்சக்கமாக லக்கேஜை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயுமா அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கே பார்க்கும்போது ஹலோ காஸ் அப்படின்னு ஒரு வாய்ஸ், யார் அது அப்படின்னு திரும்பி பார்த்தா இன்னிலேருந்து நான் உங்கள் கூட இந்த ப்ளூ பைன் ஹாலில் தான் வாழ போகிறேன், அதனால் அதனால் என்னை வந்து பார்த்துக்கோங்க காஸ் அப்படின்னு நம்ம பியங்கா சொல்லும்போது நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறேன். என்னது ஒன்றா வாழ போகிறோமா அப்படின்னு ஷாக் ஆகிறதோட இந்த சாப்பிட முடியுது.